வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சாரதா கூட கிளம்புறாங்க. இதனால் வந்து யோசிச்சுட்டே இருக்கார் விஜய், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தாத்தா போக சொன்னீங்க அப்படின்னோடனே, எல்லாம் நல்லதுக்கு தான், அம்மு பாவம் இல்லை, எவ்வளோ தான் அவளை போட்டு படுத்து விடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விஜயும் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து எங்கள் அம்மா வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்துட்டு யாழினி அவங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரி ஆச்சரியப்படுறாங்க, எப்படி வந்து விஜய் அனுப்புனாரு, அனுப்ப சான்ஸே இல்லையே, அவர் வந்து குழந்தைய பார்க்க விடவே மாட்டார், ஸ்கூல் கூட மாற்றணும்னு சொன்னார், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கங்கா வந்து விஜய் ரொம்ப நல்லவர், அவர் குழந்தையோட மனசை புரிஞ்சுக்கிட்டாரு, குழந்தை வந்து ரொம்ப வந்து ஏங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அனுப்பிச்சி விட்டாரு, அதுவும் ஒரு நாள் தான் அனுப்பிச்சி விட்டாரு, அதுவும் அம்மா ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஓ அதனால தானா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கல்யாணத்துக்கு எவ்வளோ வேலை இருக்குது, மாதம் மாதத்துக்கு எல்லாம் இருக்காதீங்க, கல்யாண வேலையெல்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன அமைதியாக இருக்கீங்க, வேலை ஆரம்பிக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, மாப்பிள்ளை வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க, நம்ம தான் ஆரம்பிக்காமல் இருப்போம், என்னம்மா நீ, என்னக்கா நீ அப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து அங்கே வராரு கார்த்திக், இந்த மாதிரி கல்யாணம் வந்து நடக்காது, உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாருங்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி வந்து எதனால் இப்படிலாம் சொல்கிறீங்க திடீர்னு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் ஏற்கனவே உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே தப்பாக சொன்னாங்க, அதை பற்றி நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு உங்களை பற்றி, அதனால் இந்த கல்யாணம் எனக்கு தேவை கிடையாது, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துகிறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிடுறாரு. உன்னி காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க, பார்த்தியா நீ பார்த்த மாப்பிள்ளை லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு யாரோ எதுவும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டான், இதில் வேற இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. உன்னி வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தான் இருக்கும், அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக எனக்கு தெரியும், அம்மோட அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நேராக வந்து விஜய் பார்க்க போகிறாங்க. விஜய் கிட்ட நியாயம் கேட்குறாங்க. விஜய் வந்து எதையுமே கவனிக்காம கல்யாணம் நின்று போச்சான்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்போது நான் எதை சொன்னதும் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் எதுவும் சொல்லலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நின்றுது, எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, உங்களை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பாடா இது போதும், காவேரியோட கல்யாணத்தை நிறுத்தி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்காங்க. உடனே வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு, உங்களை பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கரெக்டாக நிவின் அங்கே வராரு. என்ன பிரதர் திடீர்னு பார்க்கணும், நீங்கள் காவேரி கல்யாணத்தை யார் நிறுத்துதுன்னு சொல்லிட்டு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் கல்யாணத்தை நிறுத்துது வேறு யாரும் கிடையாது, காவேரியோட அம்மா நம்ம அத்தை தான் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி அத்தை போயிட்டு பேசினாங்க, பேசினதுக்கு அந்த பையன் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி காவேரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க, அதனால் இதை மறைச்சிட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அந்த பையனை சத்தம் போட்டிருக்காங்க, அதான் அந்த பையன் வந்து இப்படி கத்திட்டு போகிறாரு, இதுதான் காரணம். அப்பாடா எப்படியோ அத்தை கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் உடனே போய் அத்தையை பார்த்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்ப, நானும் வரேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே காவேரி வந்து இல்லையா அத்தை அப்படின்னோடனே, காவேரி இங்கே தான் பக்கத்தில் போயிருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அத்தை அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறார் விஜய். என்ன மாப்பிள்ளை அப்படின்னோடனே, தேங்க்ஸ் அத்தை அப்படின்னோடனே, எதுக்கு மாப்பிள்ளை தேங்க்ஸு, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேணாவா, இதுக்கப்புறம் கூடி சீக்கிரம் உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் மாப்பிள்ளை, இதுக்கப்புறம் எனக்கு வேலையே, இதுக்கப்புறமாவும் அவளை விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னோடனே, இப்போ தான் அத்தை நிம்மதியாச்சு, எனக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு அத்தை, தேங்க்ஸ் அத்தை அப்படின்னோடனே, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீங்கள் இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு, என்றைக்குமே நீங்கள் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, அது யாராலையும் அழிக்கவே முடியாது, அது எப்படி அவசியத்துக்கு நான் விடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் காவேரிக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னோடனே எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, நிம்மதி அடைகிறாரு விஜய்.